பாடத்தில் ஃபெயில் ஆகி இருக்க? அடி கொடுக்க கூடாதுன்னு சொன்னீங்க. பிரீத்தி தேர்ட் ரேங்க். இங்க வா. மோனிஷா இந்த ஒன் ரேங்க் கார்டு. பாலு நீ எல்லா பாடத்திலும் ஃபெயில். அதனால நாளைக்கு உன் அம்மா அப்பாவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வா. கை கம்பல உட்கார் உட்கார் உட்கார். முடிஞ்சு இந்த சீன் முடிஞ்சு. அமைதியாகவே இருக்கா? இல்லைம்மா, அது என்ன அது உங்க 2 பேரையும் எங்க கிளாஸ் டீச்சர் ஸ்கூலுக்கு வர சொன்னாங்க. ஓகே ஓகே, நீ தானே கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருப்பா. அதை பத்தி எங்ககிட்ட பேசி உன்னை பாராட்ட தான் கூப்பிட்டுருப்பாங்க. நான் உனக்கு செல்போன் வாங்கி தந்தது எவ்வளவு நல்லது பாத்தியா? குட் மார்னிங். வாங்க பாலு அம்மா. பாலுக்கு என்னாச்சு? அவனோட படிப்பு இப்போ ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. அவன் எல்லா பாடத்திலும் ஃபெயில். அவனுக்கு நீங்க எதுவும் சொல்லி கொடுக்கிறதே இல்லையோ என்று காரணம் கேட்டதற்கு நீங்க அவனுக்கு எதுவும் சொல்லி கொடுக்கிறது இல்லை, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிவி பார்த்து கொண்டு இருப்பதாகவும் கூறுகிறான். இல்ல மேம், நான் அவனுக்கு புதிய செல்போன் வாங்கி கொடுத்திருக்கேனே. அவன் எப்போதும் அதை பார்த்து படித்து கொண்டுதானே இருப்பான். அவன் நல்லா படிக்க வேண்டும் என்று போன் வாங்கி கொடுத்தேன்னு சொல்றீங்க, ஓகே தான். ஆனால் அவன் அதை பயன்படுத்தி படிக்கிறானா இல்லை வேற ஏதாவது பண்ணுகிறானா என்று நீங்கள் கவனித்துக் கொள்கிறீர்களா? முக்கியமான தேவைகளுக்கு மட்டும் போனை யூஸ் பண்ணினால் போதுமானது. அது மட்டும் இல்லாமல் அவன் தான் படிக்கிறானே என்று அவனை விட்டுவிடாமல் நீங்களும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்ப்பதை சிறிது தவிர்த்து அவன் பக்கத்தில் அமர்ந்து சொல்லிக் கொடுத்தாலே போதுமானது. ஓகே மேம், இனி நான் அவனை கவனித்துக் கொள்கிறேன். அவனிடம் தேவையில்லாமல் மொபைல் போன் கொடுத்து படி என்று கூற மாட்டேன். ஓகே, எடுத்து படி. அம்மா, எனக்கு கொஞ்சம் மொபைல் தேவைப்படுதுமா. ஏன், என்ன பார்க்கணும்? பாடத்தில் உள்ள ஒரு டவுட்மா. நீ என்னவென்று சொல், நான் பார்த்து விட்டு வந்து உனக்கு சொல்லி தாரேன். அதெல்லாம் வேண்டாம், நானே பார்க்கிறேன். அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியவே முடியாது. எனக்கு போன் தாங்க, போன் தாங்க.